வெல்கம் டு இன்ஷூர் ரைட். நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸில் இருக்கக்கூடிய ரிலையன்ஸ் ஜென்ரல் இன்சூரன்ஸில் கிளைம் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரிலையன்ஸ் ஜென்ரல் இன்சூரன்ஸில் நம்ம பாலிசி இஷ்யூ பண்ணியிருப்போம். எனி கிளாஸ் ஆஃப் வெஹிக்கிள் கூட நம்ம பண்ணியிருக்கலாம். பட் கிளைம் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே செக்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அந்த கிளைம் ஃபார்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே அட்டாச்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். நம்ம அதை வச்சு தான் நம்ம ஃபில் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ அதில் ஃபஸ்ட் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலிசி நம்பர்னு இருக்கும். நம்ம ஏஜென்ட்கிட்டயோ இல்லை டீலர்கிட்டயோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலிசி வாங்கியிருப்போம். அந்த பாலிசியில் இருக்கக்கூடிய பாலிசி நம்பரை வந்து நம்ம அந்த இடத்துல நோட் பண்ணிக்கணும். பாலிசியில் டாப் எண்டில் மேலே பார்த்தோம் அப்படின்னா இப்போ நான் இங்கே ஒரு அம்புக்குறி விட்டு காமிச்சிருக்கேன். அந்த பாலிசி நம்பரை உங்கள் வண்டி நம்பருக்கு என்ன இருக்கோ அதை எழுதிக்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா பாலிசி பீரியட். இன்கேஸ் நியூ வெஹிக்கிளாக இருந்துச்சு அப்படின்னா 1 இயருக்கு வந்து உங்களுக்கு ஓன் டேமேஜ் ப்ரீமியம் இருக்கும். 5 இயர்ஸ்க்கு வந்து தேர்ட் பார்ட்டி இருக்கும். ஸோ அதனால் அதை பார்த்து எழுதிக்க முடியும். அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 இயர் பேக்கேஜ் பாலிசியோ தேர்ட் பார்ட்டி பாலிசியோ இஷ்யூ பண்ணியிருக்கீங்க, ஓன் டேமேஜ் கிளைமோ இல்லை தேர்ட் பார்ட்டி கிளைமோ இன்டிமேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பாலிசி பீரியடை நீங்கள் அங்கே மென்ஷன் பண்ணிக்க முடியும். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் நேம் அப்படிங்கிறது ஆர்சி புக்கில் இருக்கக்கூடிய நேம் ஃபில் பண்ணணும். ஆர்சி புக்லேயும் இன்சூரன்ஸ் காப்பிலையும் ஒரே நேம் தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஓன் டேமேஜ் கிளைம் வரும். அதனால் நீங்கள் ஆர்சி புக்கில் என்ன நேம் இருக்கோ அந்த நேமை இங்கே ஃபில் பண்ணணும். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ், உங்களோட அட்ரஸ் கம்யூனிகேஷனுக்காக. ஸோ நீங்கள் ஆர்சி புக்கில் இருக்கிற அட்ரஸ் ஃபில் பண்ணணுங்கிறது இல்லை. இப்போ கரண்ட்டாக நீங்கள் எந்த அட்ரஸில் இருந்துகிட்ருக்கீங்களோ ஏதாவது கம்யூனிகேஷனாக உங்களுக்கு எந்த அட்ரஸ்க்கு லெட்டர் வரணுமோ அந்த அட்ரஸை நீங்கள் அங்கே ஃபில் பண்ணணும். இன்கேஸ் பர்மனெண்ட் அட்ரஸும் கம்யூனிகேஷன் அட்ரஸும் வேறு இருக்குது அப்படின்னா கம்யூனிகேஷன் அட்ரஸ் தான் நீங்கள் இங்கே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டோர் நம்பர் கரெக்டாக போட்டிருக்கணும், ஸ்ட்ரீட் நம்பர் கரெக்டாக இருக்கணும், தென் உங்களோட வில்லேஜ், சிட்டி, ஸ்டேட், இது 5 விஷயம் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கணும். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபோன் நம்பர், நீங்கள் ஆக்சஸில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துடலாம். நீங்கள் ஆக்சஸில் இல்லை, ஒருவேளை அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருப்பீங்க அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துடலாம். இந்த ரெண்டும் இல்லைங்கிற பட்சத்தில் 3ஆவதாக நம்ம கம்யூனிகேஷனுக்காக இமெயில் ஐடி இருக்குது, இமெயில் ஐடி ஃபில் பண்ணிக்கலாம். மொத்தம் கம்யூனிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அட்ரஸ்க்கு லெட்டர் வரும், மொபைலுக்கு மெசேஜ் வரும், தென் வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடிக்கு லெட்டரோ இல்லை மெசேஜஸோ நம்மளுக்கு கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அதுக்கு அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா மீதி இருக்கிறதெல்லாம் மேண்டேட்ரி கிடையாது. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெஹிக்கிள் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும். வெஹிக்கிள் டீட்டெயில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிருக்கணும். மேபி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகாமல் இருக்குது அப்படின்னா டெம்பரவரி ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பர் ஃபில் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட வெஹிக்கிளோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஃபில் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு TN37 அப்படின்னா TN37 BA 1234 அந்த மாதிரி வெஹிக்கிள் நம்பர் என்ன இருக்கோ அந்த வெஹிக்கிள் நம்பரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆர்சி புக்கில் இருக்கும். ஆர்சி புக்கில் இருக்கக்கூடியதை ஃபில் பண்ணிக்கலாம். சிம்பிளாக சொல்லணும்னா உங்கள் வண்டியினுடைய நம்பர் தான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த டேட்டில் உங்களோட வண்டியை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்களோ அதுதான் டேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன். டேட் ஆஃப் பர்ச்சேஸ் ஆஃப் வெஹிக்கிள் அப்படிங்கிறது மேண்டேட்ரி கிடையாது, டேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் தான் பர்ச்சேஸ் டேட்டு. ஸோ அதை மென்ஷன் பண்ணிக்கலாம். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பைரி ஆஃப் டெம்பரரி ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். நான் சொல்லும்போது சொல்லியிருந்தேன் நியூன்னு இருந்துச்சு, இன்னும் வந்து ஆர்டிஓக்கு போய் பர்மனெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வராமல் இருந்தால் அந்த இடத்துல ஃபில் பண்ணணும், இல்லைன்னா தேவையில்லை. தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வெஹிக்கிளோட சேசிஸ் நம்பர் வந்து உங்களோட ஆர்சி காப்பிலையும் மென்ஷன் ஆகிருக்கும், உங்களோட இன்சூரன்ஸ் பாலிசிலையும் மென்ஷன் ஆகிருக்கும். இங்கே ரெண்டுமே நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அம்பு குறியிட்டு காட்டியிருக்கோம். அதை சேசிஸ் நம்பரும் இன்ஜின் நம்பரும் ஃபில் பண்ணணும். தென் கிளாஸ் ஆஃப் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ரைவேட் கார், 2 வீலர், கமர்ஷியல் வெஹிக்கிள், இந்த 3 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ப்ரைவேட் காராக இருந்துச்சு, நம்மளோட ஓன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற வண்டியாக இருந்தால் ப்ரைவேட் கார்னு டிக் பண்ணணும். 2 வீலர் நம்மளுக்கு தெரியும், பெட்ரோல் வண்டியாக இருந்தாலும் சரி, பேட்டரி வண்டியாக இருந்தாலும் சரி 2 வீலர் நம்ம மென்ஷன் பண்ணிக்க முடியும். கமர்ஷியல் வெஹிக்கிள் அதர் தேன் திஸ், பேசஞ்சர் கேரியராக இருக்கலாம், குட்ஸ் கேரியராக இருக்கலாம், மிஸ்லேனியஸாக இருக்கலாம், நீங்கள் பேசஞ்சர்னு டிக் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்சியரோட இன்ட்ரெஸ்ட் ஏதாவது இருக்குது, உங்களுக்கு இன்னும் இஎம்ஐ போயிட்டுருக்கு அப்படின்னா உங்களோட ஃபினான்சியர் நேமை எஸ்ன்னு டிக் பண்ணிவிட்டு எந்த ஃபினான்ஸில் நீங்கள் ஃபினான்ஸ் வாங்கியிருக்கீங்களோ அந்த ஃபினான்ஸ் நேமை அங்கே மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து உங்களோட வெஹிக்கிளில் எல்பிஜி கிட்டோ சிஎன்ஜி கிட்டோ இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன ஃபிட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத எல்பிஜி இல்லைனா சிஎன்ஜி அப்படிங்கிறத டிக் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வரும்போது டீட்டெயில்ஸ் ஆஃப் ஆக்சிடெண்ட் அப்படின்னு இருக்குது. உங்கள் வண்டி எப்போ ஆக்சிடெண்ட் ஆச்சோ அந்த டேட்டு, அந்த டைம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா AM PM கொடுத்துருக்காங்க. ஸோ 12 hours டைம் தான்.
நீங்கள் 12 ஹவர்ஸில் டைமு ப்ளஸ் மினிட்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறத போட்டுக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1/1/2025 ஏர்லி மார்னிங் 6:06:00 AM அப்படிங்கிறத ஃபில் பண்ணியிருக்கணும். வெஹிக்கிள் ஸ்பீடுன்னு கேட்டிருப்பாங்க. அது மேண்டேட்ரி கிடையாது. பட் நம்மளுக்கும் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மேபி ஓவர் ஸ்பீடாக இருந்தால் தான் இஷ்யூ. ஸோ அது மேண்டேட்ரி கிடையாது. பிளேஸ் ஆஃப் ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு கோயம்புத்தூர்னு இருக்கலாம், இல்லை பொள்ளாச்சின்னு இருக்கலாம். ஸோ அதுதான் அவங்க கேட்குறாங்க. உங்களோட லொக்கேஷனில் எந்த இடத்துல நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க. இன்கேஸ் திருப்பூர்னா திருப்பூர்னு போடலாம், தாராபுரம்னா தாராபுரம்னு போடலாம். கிலோமீட்டர் ரீடிங் இப்போ என்ன கிலோமீட்டரில் இருக்குது வண்டி அப்படிங்கிறது தான் வந்து ஓடோமீட்டர் ரீடிங் கேட்டிருக்காங்க. அது மேண்டேட்ரி கிடையாது. போலீஸ் எஃப்ஐஆர் நம்பர் ஜிடி என்ட்ரின்னு கேட்டிருக்காங்க. 2 வண்டியோ இல்லைனா ஏதோ ஒரு இன்ஜுரியோ இருந்தால் தான் நம்மளுக்கு எஃப்ஐஆரோ இல்லை ஜிடி என்ட்ரியோ போட்டிருப்போம். ஸோ அது இல்லைங்கிற பட்சத்தில் வண்டி மட்டும்தான் டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னா இது மேண்டேட்ரி கிடையாது. நேம் ஆஃப் த கேரேஜ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த வண்டியை எங்கே ரிப்பேர் பண்ண போகிறீங்களோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த கேரேஜ் நேமு நீங்கள் கொடுத்துட முடியும். அதை கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து உங்களோட சர்வேயரை அவங்கள ஈஸியாக காண்டாக்ட் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்குவார். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டிமேஷன் லாஸ். நீங்கள் வண்டி விட்டுருந்தீங்க அப்படின்னா இன்னும் எஸ்டிமேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபில் பண்ணலாம், இல்லைனா மேண்டேட்ரி கிடையாது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேரேஜோட ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. உங்கள் கேரேஜில் யார் சர்வீஸ் மேனேஜர் இருக்காரோ அவரோட நம்பரை நீங்கள் அங்கே கொடுத்துக்க முடியும். தென் இன்கேஸ் ஆஃப் ஆக்சிடென்ட் அப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் வந்து அதில் ட்ராவல் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. இன்கேஸ் 2 வீலராக இருக்குது அப்படின்னா நீங்கள் மட்டும்தான் ஓட்டினீங்களா, இல்லை கூட யார் உட்காந்துருந்தாங்க, 1ன்னு போடலாம், 2ன்னு போடலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை அங்கே மென்ஷன் பண்ணணும். இதே ப்ரைவேட் காராக இருக்குன்னா 3, 4 இல்லை டிரைவர் மட்டும்தான் வண்டி ஓட்டினாரா, இல்லை நீங்கள் மட்டும்தான் ஓட்டினீங்களா அப்படிங்கிறத நம்பராக மென்ஷன் பண்ணணும். 1, 2, 3 அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணணும். இதே தான் கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு. பேசஞ்சர் கேரிங் வெஹிக்கிள் ஸ்கூல் பஸ்லாம் இருக்குது அப்படின்னா எவ்வளோ பேசஞ்சர்ஸ் அட் த டைம் ஆஃப் ஆக்சிடென்ட்டில் ட்ராவல் பண்ணாங்க அப்படிங்கிறத அங்கே மென்ஷன் பண்ணணும். டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது இருக்கும். இந்த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஆக்சிடென்ட் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணினீங்க, எங்கே போகிறதுக்காக ட்ராவல்ஸ் கிளம்பி போனீங்க, அதாவது எண்ட் பாயிண்ட் என்ன, ஸ்டார்ட் பாயிண்ட் என்ன, இது ரெண்டையும் மென்ஷன் பண்ணிவிட்டு போகிற வழியில் எந்த ஊருக்கு பக்கத்தில் இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு, நியர்பை ஒரு ஸ்பாட், ஒரு டீ கடையோ இல்லை வந்து ஒரு தண்ணி டேங்கோ இல்லை எந்த ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன் சொன்னால் புரியுமோ அதை சொல்லணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் ஹோப் காலேஜில் கிருஷ்ணம்மாள் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் எனக்கு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, இன்னொரு வண்டியில் மோதிட்டேன் அப்படிங்கிறத நம்ம ப்ரீஃபாக தமிழ்லையும் எழுதலாம், இங்கிலீஷ்லேயும் எழுதலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா வாட் பர்பஸ் த வெஹிக்கிள் ஹஸ் டு பி யூஸ்டு அப்படிங்கிறது வந்து 2 வீலராக இருந்துச்சுன்னா நம்ம ப்ரைவேட் பர்பஸ் தான் யூஸ் பண்ணியிருப்போம். ப்ரைவேட் காராக இருந்தாலும் நம்ம ப்ரைவேட் பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணியிருப்போம். சம்வாட் நம்ம வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் இருக்குது அப்படின்னா ஹையருக்காக யூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை கூட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக பண்ணியிருப்போம், அப்போ ரிவார்டுக்காக பண்ணியிருப்போம். அப்படி இருக்கிற பட்சத்தில் அதை நம்ம டிக் பண்ணி இது பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் தேர்ட் பார்ட்டி இந்த ஆக்சிடென்ட்டில் ஏதாவது இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னா தேர்ட் பார்ட்டியோட டீட்டெயில்ஸை நம்ம மென்ஷன் பண்ணணும். தேர்ட் பார்ட்டி எதுவும் இஷ்யூ இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மென்ஷன் பண்ண தேவையில்லை. தென் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் டீட்டெயில்ஸ். அந்த ஆக்சிடென்ட் நடந்தப்போ யார் டிரைவர் அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. ஸோ அவரோட லைசன்ஸ் வாங்கினீங்கன்னாவே தெரியும், அவரோட நேமு, இப்போ எந்த அட்ரஸில் இருக்கார், கரண்ட் டிரைவிங் லைசன்ஸில் ஒரு அட்ரஸ் இருக்கும், இப்போ அவர் எந்த அட்ரஸில் இருக்காருங்கிறத பார்த்துட்டு கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் கொடுக்கணும். எந்த டிரைவர் ஓட்டினாரோ அவங்களோட ஃபோன் நம்பர் கொடுக்கணும். மேபி ஓனரும் ஆக்சிடென்ட் ஆன டைமில் இருந்தவரும் ஒன்று தான் அப்படின்னா சேம் ஓனரோட அட்ரஸ் எழுதணும், அவரோட மொபைல் நம்பர் எழுதணும், டேட் ஆஃப் பர்த்து, தென் வந்து பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் நம்பர். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேலே ஒரு லைசன்ஸ் காமிச்சிருப்போம், அந்த லைசன்ஸில் எந்த இடத்துல லைசன்ஸ் நம்பர் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருப்போம், அதை நீங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணிக்கலாம். அவரோட டேட் ஆஃப் பர்த் எழுதியிருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைசன்சிங் அத்தாரிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு யார் லைசன்ஸ் கொடுத்தாங்க. இப்போ TN39னா அசிஸ்டன்ட் ரிஜிஸ்டரிங் அத்தாரிட்டி திருப்பூர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. TN37 அப்படின்னா அசிஸ்டன்ட் ரிஜிஸ்டரிங் அத்தாரிட்டி கோயம்புத்தூர்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த இடம் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணுவோம். டைப் ஆஃப் வெஹிக்கிள் ஆத்தரைஸ்டு டு டிரைவ். இப்போது ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா 2 வீலருக்கு மட்டும் எடுத்திருப்பாங்க. அப்படி எடுத்துருக்காங்கங்கிற பட்சத்தில் ஸ்கூட்டர் வித்தவுட் கியர் கிளிக் பண்ணலாம். இப்போ வித் கியரோடு எடுத்திருக்காங்கன்னா மோட்டார் சைக்கிள்னு கிளிக் பண்ணலாம். ப்ரைவேட் காருக்கு சேர்த்து எடுத்திருக்காங்கன்னா லைட் மோட்டார் வெஹிக்கிள் அந்த கேட்டகரியில் டிக் பண்ண முடியும். டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது பேட்சஸ் எடுத்திருக்கோங்க, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி டிரைவிங் ஸ்கூலில் போய் ப்ராக்டிஸ் பண்ணி HGVக்கு யார் லைசன்ஸ் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு அந்த பாக்ஸை டிக் பண்ண முடியும். அதே மாதிரி டிரைவர்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன, ஓனரே ஓட்டினாரா, இல்லை பெய்ட் டிரைவராக இருந்தாரா, ஃப்ரெண்டாக இருந்தாங்களா, ஸ்பௌஸா, ரிலேஷனா அப்படிங்கிறத அங்கே மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒன்று ஓனர் டிரைவர் ஓட்டியிருப்பார், இல்லைனா நம்ம சேலரி கொடுத்து பெய்ட் டிரைவர் ஓட சொல்லியிருப்போம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட ரிலேஷன்ஸோ இல்லைனா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோ இருப்பாங்க, அது யார் அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப் அதில் சொல்லியிருக்காங்க.
வாஸ் த டிரைவர் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஆல்கஹால்னு கேட்டிருக்காங்க. அந்த ஆக்சிடென்ட் நடந்த டைமில் அவருக்கு ஆல்கஹால் ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தாரா அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணி கொடுக்கணும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நோன்னு டிக் பண்ணால் போதும். டைப் ஆஃப் லைசன்ஸ் கேட்டிருக்காங்க, பர்மனெண்ட்டாக கொடுத்துருப்போம். லேர்னர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட் த டைம் ஆஃப் ஆக்சிடென்ட்டில் யாராவது ஒருத்தர் பர்மனெண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்க அவருக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா நம்ம லேர்னர் லைசன்ஸ் நம்பர் எழுதுவோம். அப்படி இல்லைன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் லைசன்ஸ் தான் இருக்கும். டிரைவர் இன்வால்வ்டு எனி அதர் ஆக்சிடென்ட் இன் லாஸ்ட் 2 years, 2 வருஷத்துல இதே டிரைவருக்கு வேறு ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்திருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ அவர் பண்ணியிருந்தாருன்னா எஸ்ன்னு கொடுக்கணும், இல்லைன்னா நோன்னு கொடுத்துடலாம். டீடைல்ஸ் ரிக்வயர்டு ஃபார் த கமர்ஷியல் வெஹிக்கிள். இன்கேஸ் ஆஃப் எனி கமர்ஷியல் வெஹிக்கிளாக இருந்துச்சு அப்படின்னா நேச்சர் ஆஃப் கூட்ஸ், என்ன கூட்ஸ் அவங்க வந்து ஆக்சிடென்ட் ஆன டைமில் ஏற்றிட்டு போனாங்க, அதோட வெயிட், அதோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும். இதே பேசஞ்சராக இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் எவ்வளோ பேர் அதில் உட்காந்துருந்தாங்க அப்படிங்கிறது. பர்மிட் வேலிடு, எவ்வளோ நாள் வரைக்கும் பர்மிட் வேலிடில் இருக்குது. எஃப்சி ஃபிட்னஸ் வந்து எவ்வளோ நாள் வரைக்கும் நம்மளுக்கு வேலிடாக இருக்குங்கிறது வேணும். தென் வந்து பார்த்திங்கன்னா பர்மிட் நம்பர், நம்ம பர்மிட் ஆர்சி புக்கு, இன்சூரன்ஸு, டிரைவிங் லைசன்ஸ், தென் பர்மிட் இருக்கும், எஃப்சி இருக்கும். பர்மிட்டில் பார்த்திங்கன்னா பர்மிட்டில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த பர்மிட் நம்பர் எழுதணும். யார் அந்த பர்மிட் இஷ்யூ பண்ணாங்க, அந்த எந்த டேட்டில் இஷ்யூ பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கணும். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் பார்ட்டி ஏதாவது டேமேஜ் ஆயிருக்கா, தேர்ட் பார்ட்டி ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆயிருக்கா. இப்போ ஒருவேளை ஒரு மாட்டு மேலேயோ இல்லை இன்னொரு வண்டி மேலேயோ அடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த அவங்களில் யாராவது டெத்தோ இல்லை அந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப டேமேஜோ ஆயிருந்துச்சுன்னா அதை பற்றின டீட்டெயில்ஸ் இங்கே நம்ம மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கணும். மேபி நம்ம மென்ஷன் பண்ணாமல் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க எப்போ வேணாலும் கேஸ் போடுறாங்க அப்படின்னா நம்ம வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இது ப்ராப்பராக மென்ஷன் பண்ணி கொடுக்குறது ஃப்யூச்சரில் நம்ம ரிஸ்க்கை மினிமைஸ் பண்ணிக்க முடியும், அதுக்கு பெட்டராக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ரெக்வயர்டு அப்படிங்கிறது தெஃப்ட் கிளைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே நிறுத்தியிருந்து இது வந்து தெஃப்ட் ஆச்சு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எழுதணும். டைம் நோட்டீஸ்டு, இப்போ நீங்கள் காலையில் 8 மணிக்கு நிறுத்திருப்பீங்க, சாயங்காலம் 5 மணிக்கு தான் வந்து பார்த்துருப்பீங்க, இல்லைன்னு இருந்திருக்கும். ஸோ எத்தனை மணிக்கு நீங்கள் பார்த்தீங்க, டேட் ஆஃப் தெஃப்ட் என்ன டேட் ஆச்சு, எந்த போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க, எஃப்ஐஆர் நம்பர் என்ன, எஃப்ஐஆர் டேட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா போதும். பை ஹூம் இட் வாஸ் ஃபஸ்ட்டு நோட்டீஸ்டு, எப்போ நீங்கள் வந்து யார் வந்து இது ஃபஸ்ட்டு காணாமல் போயிடுச்சு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணாங்க, இது உண்மையாக காணாமல் தான் போச்சு அப்படிங்கிறதுக்கான விட்னஸ் யார் பார்த்தாங்க இல்லை கூட இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான விட்னஸோட நேமு, அட்ரஸ்ஸு, அவரோட கான்டாக்ட் நம்பர். இந்த வண்டியை நீங்களாக எடுத்துகிட்டு போயிருந்தப்போ உங்களுக்கு நடந்ததா இல்லை வேறு யார்கிட்டையாவது கொடுத்துருந்தப்ப இது நடந்துச்சா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு தான். பொசிஷன், அந்த டைமில் யார்கிட்ட பொசிஷன் இருந்துச்சு, மேபி ரிலேஷன்ஷிப், அவங்க ஒய்ஃப் எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னா ஒய்ஃப்னு மென்ஷன் பண்ணலாம். பர்பஸ் வந்து ப்ரைவேட் பர்பஸ், பேங்க்குக்கு போனாங்க இல்லை வந்து இதுக்கு போனாங்க அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்க முடியும். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆன் கவர்ஸ், அது மேண்டேட்ரி கிடையாது. மேபி நில் டெப்ரிசியேஷன் இருந்துச்சுன்னா நில் டெப்ரிசியேஷன் மென்ஷன் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அடுத்த காலமுக்கு வந்துட்டு உங்களுக்கு கிளைம் செட்டில் பண்ணுறது அப்படின்னா என்ன பேங்க் டீட்டெயில்ஸ்க்கு உங்களுக்கு கிளைம் செட்டில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் என்இஎஃப்டி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட பேங்க் ஹோல்டரோட நேமு, அவங்களோட அக்கௌண்ட் நம்பர், அது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டா கரண்ட் அக்கௌண்ட்டா, நேம் ஆஃப் த பேங்க், யூகோ பேங்க் இல்லை ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், அந்த மாதிரி பிரான்ச்சு எந்த பிரான்ச்சு, தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஐஎஃப்எஸ்சி கோட், இதை எழுதிட்டு இதோட காப்பி அட்டாச் பண்ணியிருக்கணும். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வரும்போது பிளேஸ் அண்ட் டேட் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த பிளேஸுங்கிறத சிட்டியோட நேம் மென்ஷன் பண்ணிக்கலாம். தென் எந்த டேட்டில் இதை ஃபில் பண்ணுறீங்களோ அந்த டேட் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். தென் சிக்னேச்சர் ஆஃப் இன்சூர்டு அப்படின்னு இருக்கும். இந்த சிக்னேச்சர் வந்து யார் ஆர்சி புக்கில் ஓனராக இருக்கிறாங்களோ அவங்க அந்த சிக்னேச்சர் பண்ணியிருக்கணும். நாளைக்கு வெரிஃபிகேஷனில் அது மிஸ் ரெப்ரசன்டேஷனாக இருக்கக்கூடாது. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்டு பேஜில் வெஹிக்கிள் ரிப்பேர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வவுச்சர்னு ஒன்று இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் வவுச்சருங்கிறது கிளைம் செட்டில் ஆகி நம்மளுக்கு கொடுக்கக்கூடியது. பட் அந்த டைமில் நம்ம கொடுப்போம் இல்லை அப்படிங்கிற இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கிறதுனால இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டே வாங்கிக்கிறாங்க. ஸோ கிளைம் நம்பர் வந்து இன்னும் அலாட் ஆகிருக்காது. மேபி நம்ம வந்து இந்த இடத்துல பிளேஸு டேட் மட்டும் மென்ஷன் பண்ணிவிட்டு பாலிசி நம்பர் மென்ஷன் பண்ணி சிக்னேச்சர் ஆஃப் இன்சூர்டு வந்துட்டு நம்ம சைன் பண்ணி கொடுத்துடலாம். இந்த சிக்னேச்சர் ஆஃப் இன்சூர்டில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கூல் நேம்லேயோ இல்லை கம்பெனி நேம்லேயோ இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சீல் வச்சு சைன் பண்ணியிருக்கணும். மேபி ஆத்தரைஸ் சிக்னேட்டரியாக இருக்கலாம், இல்லை பார்ட்னராக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் ஆத்தரைசேஷன் கொடுத்துருக்காங்களோ அவங்களில் யாரோ ஒருத்தர் அந்த இடத்துல சைன் பண்ணியிருக்கலாம். கிளைமை பொறுத்த வரைக்கும் ஆத்தரைஸ் சிக்னேட்டரி இருக்கணும். கம்பெனிங்கிறப்ப கண்டிப்பாக வந்து சீல் வச்சு தான் சைன் பண்ணணும். இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாமே ஃபில் பண்ணி கொடுத்தோம்னா நமக்கு வந்து ஒரு கிளைம் நம்பர் ஜென்ரேட் ஆகும். அதுக்கு வந்து சர்வேயர் அலாட் பண்ணுவாங்க.